அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 200 பக்தாதில் வாழ்ந்த மாரூஃபில் கர்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னார், மகானவர்களே, நேற்று இரவு எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. உங்களை நான் பார்த்து உங்களுடைய பார்ப்பதன் மூலமாக உங்கள் நல்லாசியை பெறுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே மகான் மஹ்ரூஃபுல் கர்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, உட்காருங்க. உட்கார்ந்துட்டு மாஷா அல்லாஹ்வுக்கான அப்படிங்கிற திக்ர ஒரு 3 தடவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார். அப்புறம் சொன்னாங்க, இன்னும் 1 தடவை ஓதுங்க அப்படின்னா. அவர் சொன்ன பொழுது திரும்ப 100 தடவை ஓதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 தடவை சொன்னாங்க. அப்போ ஒரு 500 தடவை அவர் ஓதிட்டார். அந்த சமயத்தில் அந்த நாட்டினுடைய இளவரசி அவருடைய அரசருடைய தர்பாரில் இருந்து ஒரு பணியாளர் ஒரு கடிதத்தோடும் ஒரு கையில் ஒரு பணமுடிப்போடும் கொண்டு வந்து, இதை உங்களுடைய மஹ்ரூஃபுல் கர்கி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட கொடுத்து, இந்த பணமுடிப்பை இந்த நாட்டினுடைய இளவரசி உங்களிடத்துல தந்து உங்க மக்களுடைய ஏழைகள்கிட்ட இதை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். உடனே மகான் சொன்னாங்க, இந்த உட்கார்ந்துருக்காருல இவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, இதுல 500 வெள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு அந்த காசை ரொம்ப பெரிய பெரிய காசை அதை இவர்கிட்ட கொடுக்க சொன்னீங்களே அப்படின்னு சொன்ன உடனே மகான் சொன்னாங்க, இவர் 500 தடவை மாஷா அல்லாஹ்வுக்கான சொல்லியிருக்கிறார், அதனால அந்த காசை அவர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த காசை அவர் பெற்ற பிறகு அவரை பார்த்து சொன்னாங்களாம், நீங்க சொன்னது 500, அதுக்கு மேல நீங்க அதிகமா சொல்லியிருந்தால் லசித்னாக், இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய நீங்க சொன்ன அளவுக்கு பணங்களை நாம உங்களுக்கு தர வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதைத்தான் அல்லாஹ் தஆலா நீங்க நினைங்க, நான் உங்களை நினைக்கிறேன் அப்படின்போது நாம வறுமையில நாம அல்லாஹ்வை திக்ர் செய்யும்போது நமக்கு அல்லாஹ்வுடைய நினைப்புங்கிறது நமக்கு செழிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த நிகழ்ச்சியை எழுதிட்டு இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வரலாறுல 2வது ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க. இதே மஹ்ரூஃபுல் கர்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு கண்ணு தெரியாதவர் ஒருவர் வந்தார். வந்து தன்னுடைய கஷ்டத்தை முறையிட்டார். உடனே மகான் சொன்னாங்க, நீங்க அவரை போக சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவானாக, அவர் குடும்பத்திட்ட திரும்பி போக சொல்லுங்க, அவரை மாஷா அல்லாஹ்வுக்கான இந்த திக்ரை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அவரை கூப்பிட்டு வந்தவர் ஒரு கண்ணு தெரியாத அவரை இன்னொரு ஆள் கை பிடிச்சி கூப்பிட்டு வந்தார். அவர்கிட்ட தான் விஷயத்தை சொன்னாங்க, அவர் வீட்டுக்கு போக சொல்லுங்க, அல்லாஹ் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பானாங்க, அவர் மாஷா அல்லாஹ்வுக்கான இந்த திக்ரை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு கஷ்டத்தை முறையிடும் போது அவங்களுக்கு இந்த திக்ரை சொல்ல சொன்னாங்க. வறுமையை தான் முறையிட்டுப்பாங்க. போகும்போது மனிதர் போகும்போது போற வழியில கந்தரத்துல் மாபதின்னு ஒரு இடத்துக்கு தான் அவர் போயிருக்கிறாரு. திடீர்னு ஒரு பக்கத்துல பின்னால ஒரு ஆள் வாகனத்துல குதிரையில வந்து அவங்கள பிடிச்சி என்னங்க அப்படின்னு சொல்லி ஒரு பணம் முடிப்பு கொடுத்தாரு. அது என்னன்னு பார்த்தா அதுல தங்க காசுகள்லாம் இருந்தது. அப்ப அந்த கண்ணு தெரியாதவங்க ரொம்ப சந்தோஷம். இப்பதான் நம்ம திக்ரை சொல்லிட்டு இப்பவுமே நமக்கு காசு கிடைச்சிச்சு, நம்முடைய அந்த மகான்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்லிட்டு போயிடுவோம், நல்ல செய்தியை சொல்லிட்டு போயிடுவோம்னு சொல்லி திரும்ப மஹ்ரூஃபுல் கர்கி ரஹ்மத்துல்லாஹி வந்தார். வரும்போது சொன்னாங்களாம், ஏன் போங்க, உங்களுக்கு தான் காசு கிடைச்சிருச்சே, வந்து தனக்கு காசு கிடைச்சிருக்கிற செய்தி சொல்றதுக்கு முந்தையே அவங்க சொன்னாங்களா, உங்களுக்கு தான் உங்க தேவை நிறைவேறிச்சு இல்லை, கஷ்டம் சொல்லி வந்தீங்க, உங்க தேவை நிறைவேறிச்சு இல்லை, அதனால திரும்ப போங்க, இதுவும் இன்னும் மாஷா அல்லாஹ்வுக்கானங்கிற திக்ரை நீங்க சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை முடிப்பார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளில், கஷ்டங்களில் இது போன்று மகான்கள் அனுபவத்தில் கண்டறிந்த திக்ர்களை நாம் சொல்வது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான பாடமாகும். நாமும் அதை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக.